ஏண்டா டேய், என்னடா இது அநியாயமா இருக்கு? எனக்கு தானடா உன்னை விட இந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பெர்ஃபார்மன்ஸ்ல நான் தான் டாப்ல இருக்கேன். அப்புறம் எப்படிடா ப்ரமோஷன் மட்டும் உனக்கு? கார்ப்பரேட்னு இல்ல அர்ச்சனா, நீ எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க், பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் மட்டும் போதாது. ஏண்டா ஒரு வேலை பாக்குறதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும், டெடிகேஷன் வேணும், வேற என்னடா வேணும்? இன்னுமா என்னன்னு தெரியல. தெரியல என்ன? இதுக்கு தான் பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறேன். என்ன பாக்கெட் விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான்? என்ன எலவடா இது? இது என்னன்னு தெரியாதா? ஆஹா. இது இல்லாம இப்படி வாழ்க்கையை நடத்த முடியும்னு நினைக்கிறேன்? நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எஃபர்ட் போட்டாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு 4 தட்டு தட்டினாதான் அவங்க உனக்கு ப்ரொமோஷனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீ இங்கேயே இப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டிதான், அப்படியே கம்ப்யூட்டர் தட்ட வேண்டிதான். புரியுதா? புரியுதுடா, ரொம்ப நல்லா புரியுது. இப்பதான்டா எனக்கு நல்லா தெரியுது ஏன் நல்லா வேலை பாக்குறவனு கூட வேலை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுதுன்னு. உன்ன மாதிரி ஆளுங்களால தான். அப்புறம் இஷ்டம். ஐயோ வந்துட்டானே. சார் என்ன இவனும் பின்னாடியே போறான்? என்ன அர்ச்சனா, என் டிசிஷன் கரெக்ட் தானே? கரெக்ட் சார். நீங்க சொன்னா எப்படி சார் தப்பா? இவன் என்ன பண்றான்? சார் நீங்க சொன்னா எப்படி சார் தப்பாகும்? நீங்க இல்லன்னா இந்த ஆபீஸ்ல ஒரு அணு கூட அசையாதே சார். நீங்க தான் சார் என்னோட ரோல் மாடல். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு வேலை. சூப்பர் டெசிஷன் சார், குட் டெசிஷன்.